விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் 2026வது ஆண்டுல எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7, 11ஆம் பாவகம் வலுத்து இருக்கக்கூடிய காலகட்டம்ங்க. 11ஆம் பாவகத்தை குரு, சுக்கிரன் 2 பேரும் இணைந்து பார்த்து உங்களுடைய 4, 10ஆம் அதிபதி கடுமையான பாபத்துவ நிலையில இருக்கக்கூடிய அமைப்பு. அப்ப என்ன தொழில் அமைப்புகள் கொஞ்சம் டல்லா இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் வராத நிலையில இருக்கும். ஒரு சிலர் வீடு வாகன அமைப்புகள்ல நஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. போட்ட பணம் வரலங்க, அப்படி வரலங்க, இப்படி வரலங்க. இந்நேரம் கொடுத்துருக்கணும், இப்படி இருக்குதுங்க. மனைவிக்கு கொடுக்கணும், மனைவியுடைய ஆரோக்கிய டிஸ்டர்ப் இருக்கு. தாயாருடைய ஆரோக்கிய அமைப்புகள்ல பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரியான சற்று தொழில் அமைப்புகள்ல ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய காலகட்டம்னாலும், லக்னத்தை குரு வலுத்து பார்க்கக்கூடிய காலகட்டத்தினால, முதலில் அது ஒரு மாரி டிஸ்டர்ப் வருமானம் கைக்கு வரலங்க. ஆனா வார கடைசியில அப்படி இப்படின்னு கைக்கு வந்து சேர்ந்துருச்சுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இனிய வாரமா தான் இருக்க போகுது. பெரிய மோசமெல்லாம் இல்லைங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. நிறைய மாற்றங்கள் வரப்போது. வெளிநாடுகளினுடைய தொடர்புகள் படிப்படியா வந்துகிட்டு இருக்குன்றது தான் உண்மை தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியில. படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல பாருங்க, வேற்றுமொழி பேசக்கூடிய அமைப்புகளோடு இப்ப சின்ன சின்ன தொடர்புகள் வந்திருக்கும். ஒரு நட்பு உருவாகிறது. இந்த நட்பால இன்னொரு 1 1/2 2 வருஷத்துல நீங்க வேற ஒரு நாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய அமைப்பு, தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, வேற நாட்டுல இருந்து இங்க வந்து தொழில் செய்வர்களோடு இருக்கக்கூடிய தன்மைகள்ன்ற மாதிரியான நல்ல தன்மைகள் தான் இருக்க போகுதுன்றதால, தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படி ஒண்ணும் மோசமான நிலைப்பாடுகள் இந்த ஏப்ரல் 13ல இருந்து 19 வரைக்கும் 2026ல நிச்சயமாக இல்லைன்னு தாங்க சொல்லணும்.